वंदे गुरूणां चरणारविन्दं सन्दर्शितस्वात्मसुखाम्बुदीनां जनस्य येषां कुलियायमानं संसारहालाहलमोघशान्त्यै गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द श्री वासुदेव सर्वमिति अस्मत् सर्वगुरुभ्यो नमः நமஸ்காரம். அந்த தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைந்த அமிர்த மந்தனம் என்ப அந்த கடைந்ததில் அந்த அமுத மந்தனத்தில்தான் அந்த கத்ருவும் வினதாவும் பார்த்த உசைஸ்ரவா என்ற அந்த குதிரை தோன்றித்து. கத்ரு வினதா கிட்ட கேட்குறா, அந்த உச்சைஸ்ரவா என்ன நிறம் என்று கேட்கிறாள். அதற்கு வினதா சொல்லுகிறாள், அந்த குதிரை வெள்ளை நிறமானது. நீ என்ன நினைக்கிறாய்? நீ இதன் வண்ணத்தை கூறு, நாம் இருவரும் பந்தயம் செய்யலாம். கத்ரு உடனே சொல்கிறா, இதனுடைய குதிரை வெண்மையாகத்தான் இருக்குது, ஆனால் அதனுடைய வால் கருப்பு என்று நான் கருதுகின்றேன். சரி வா, நாம் அடிமையாகும் நிபந்தனையோடு பந்தயம் செய்யலாம். நீ என்னோடு பந்தயம் செய். உன் சொல் சரி என்றால் நான் உனது அடிமையாவேன், என் சொல் சரி என்றால் நீ எனது அடிமையாவாய். இவ்வாறு ரெண்டு பேரும் பந்தயம் செய்து விட்டார்கள். தம் தம் வீடு திரும்பினார்கள். மறுநாள் காலையில் சென்று குதிரையை பார்க்க நினைத்தார்கள். கத்ரு கபடமாகவாவது வினதாவை வெல்ல வேண்டும் என்று நினைத்தாள். அவள் தன்னுடைய 1000 நாகப்புதல்வர்களுக்கும் கருப்பு வண்ண முடியாகி அந்த குதிரையின் வாளோடு இணையுங்கள் என்று, தான் அடிமை ஆகாமல் இருக்க வேண்டும் என்றும் அந்த தன்னுடைய புத்திரர்களுக்கு ஆணையிட்டாள். ஆனால் அந்த சர்ப்பங்கள் அதற்கு மறுத்துவிட்டது. உடனே அவள் அந்த சர்ப்பங்களை பாண்டு வம்ச மன்னன் ஜனமேஜயன் சர்ப்பயாகம் செய்யும்போது அந்த தீயில் நீங்கள் எல்லாம் பொசுங்கி விடுவீர்கள் சாபம் கொடுத்து விட்டாள். இந்த சாபத்தை பிரம்மா கேட்டார். தெய்வாதீனமாக சர்ப்பங்களுக்கு கத்ருவால் இந்த சாபம் கிடைத்து விட்டது. சர்ப்பங்கள் மிகவும் பெருகிக்கொண்டே இருப்பதை பார்த்த பிரம்மா கத்ருவின் இந்த சாபத்தை ஆமோதித்து விட்டார். ஆமாம், அப்படித்தான், ததாஸ்து சொல்லிட்டார். இந்த சர்ப்பங்கள் எல்லாம் அடக்க முடியாத விஷம் கொண்டவை. தன்னுடைய தீவிர விஷத்தால் மற்றவர்களையெல்லாம் பீடித்து கொண்டே திரிந்து கொண்டிருக்கின. பிராணிகளுடைய நன்மைக்கு கத்ருவின் சாபம் மிகவும் உச்சிதம். மற்றவருக்கு துன்பம் தருபவரை தெய்வ ஆணை அழிக்கிறது என்று சொல்லி கத்ருவை புகழ்ந்து கஷ்யபரை அழைக்கிறார். உன்னால் உண்டாகிய பாம்புகள் எல்லாம் மிகவும் பயங்கரமாக இருக்கின்றது. இவற்றை சபித்ததற்காக கத்ருவை நீ கோபிக்காதே. யாகத்தில் பாம்புகள் அழிய வேண்டும் என்று புராணக் கதையை நீயும் அறிவாய் என்று சொல்லி கஷ்யபருக்கு சர்ப்ப விஷத்தை இறக்குகின்ற வித்தையை அளித்துவிட்டு பிரம்மா சென்று விட்டார். இந்த சாபத்தை கேட்டான் கார்கோடகன் என்னும் சர்ப்பம். அவன் நேர தாயிடம் செல்லுகின்றான். அம்மா, நீ கவலைப்படாதே, நான் கருப்பு வண்ண முடியாக அந்த குதிரையின் வாலில் இணைந்து கருப்பு வாலாகவே அதை காட்டுவேன் என்று சொன்ன உடனே கத்ரு மிகவும் மனமகிழ்ச்சி அடைந்தாள். சூதர் தொடர்ந்து சொல்கிறார், மறுநாள் சூரியன் உதித்தது. காலையிலேயே வினதாவும் கத்ருவும் ரோஷத்தோடு பந்தயத்தில் வெல்ல வேண்டும் என்பதற்காக உஷைஸ்ரவா என்னும் குதிரையை காணுவதற்கு செல்கிறார்கள். சிறிது தூரத்தில் கடலை பார்க்கிறார்கள். இப்போது இந்த கடலை பற்றிய வர்ணனை வருகிறது. ஆழம் காண முடியாத அந்த கடலில் ஜலஜந்துக்கள் கலக்கியதால் பெரும் சப்தம் கேட்டது. திமி என்கின்ற பெரிய மீன்களை விழுங்குகின்ற திமிங்கிலம், மீன்கள், முதலை போன்றவற்றால் அது நிறைந்திருக்கிறது. பெரியதாக இருந்ததாலும் பயமுறுத்தும் பிராணிகளாலும் அது கடக்க முடியதாக இருந்தது. ஆமைகளும் முதலைகளும் நிரம்பி இருந்தது. நதிகளின் தலைவனான கடல் இரத்தினங்களின் சுரங்கமும் வருணதேவனின் வாழுமிடமாகும். நாகர்களின் அழகிய வீடுமாகும் அந்த கடல். பாதாள அக்னி, படவாக்னி அதுவும் அங்கே இருக்கிறது. அசுரர்களுக்கு சரணளிக்கிறது, மற்றவர்களுக்கு பயமளிப்பதுமாகும். ஒலி, உருவம், இயல்பு அனைத்தாலும் பயமளிப்பதாகும். வேகமான காற்று ஊஞ்சலாகி அதை சஞ்சலமாக்கிற்று. அது தன்னுடைய அலையாகிய சஞ்சலமான கைகளால் நடனமாடுவது போல் இருந்தது. அதாவது வேகமான காற்று ஊஞ்சலாகி கடலை சஞ்சலமாக்குறது, அதாவது அலைகள் வருகிறது. அந்த அலை அலைந்து வருவதால் அந்த சஞ்சலமான கைகளால் கடல் நடனமாடுவது போல் இருந்தது என்று வர்ணனை. பாஞ்சஜன்யத்துக்கு பிறப்பளித்ததும் இந்த கடல்தான்.
அங்கே அளவற்ற தேஜஸ் இருக்கின்ற பகவான் வாராக அவதாரத்தில் பூமியை பெறும்போது கடலை கடைந்தெடுத்து விட்டார். அதனால் கடல் குழம்பியது போல ஆகித்து. அத்ரி முனிவர் கடலுடைய அடியை பார்ப்பதற்காக 100 ஆண்டுகள் முயன்றார். இருந்தும் காண முடியவில்லை. இது பாதாளம் வரை வியாபித்தது. பாதாளம் அழிந்தாலும் அது அழியாமல் இருக்கிறது. யோக நித்திரையில் ஆளும் பத்மநாப பகவான் யுக ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இதில் சயனிக்கிறார். இந்திரனின் வஜ்ரத்திலிருந்து மைனாக மலைக்கு இதுவே அபயமளித்தது. யுத்தத்தால் பீடிக்கப்பட்ட அசுரர்களின் பெரும் ஆசிரியமாகிறது. கொழுந்துவிட்டெறியும் படவானலுக்கு எப்போதும் ஜலமாகிய ஹவிசை அளித்து உலகிற்கு நன்மை செய்கிறது. எனவே இது ஆழம் காண முடியாத, பிரமேயம் இல்லாத, எல்லையற்றதாக இருக்கின்றது. 1000 நதிகள் போட்டி கொண்டவாறு இந்த கடலில் வந்து சேருகின்றன. பயங்கர பிராணிகள் நிறைந்ததும், பயங்கர கர்ஜனை புரிவதும், மிக பெரியதும், தூய்மையானதும், ஆழமானதும், எல்லையற்றுமான அந்த கடலை கத்ருவும் வினதாவும் பார்க்கிறார்கள். அப்பொழுது கடலிலே அந்த நாகங்கள் எல்லாம் கூடி தாயின் ஆணையை நிறைவேற்றுவதற்கு நிச்சயித்தன. அவளுடைய விருப்பம் நிறைவேறாவிடில் கோபத்தால் நம்மை எரித்து விடுவாள். விருப்பம் நிறைவேறினால் மனம் மகிழ்ந்து நம்மை சாபத்திலிருந்து விடுவிக்கலாம். எனவே குதிரையின் வாலை கருப்பு ஆக்குவோம் என்று தீர்மானமாயிற்று. அதன்படி கருப்பு முடியாகி குதிரையின் வாலில் இணைந்து கொண்டன. இங்கு சகோதரிகள் கடலின் மற்றொரு கடையை அடைந்தார்கள். வானவழியே இருவரும் கடலை பார்த்தபடியே செல்கின்றனர். கர்ஜனையும் பயங்கர ஜந்துக்கள் நிறைந்ததும் பெரியதுமான அதை பார்த்தவாறு மேலே செல்கிறார்கள். வருணன் மற்றும் நாகங்களின் வாழ்விடமும், படவானலின் ஆசிரியஸ்தானமும், அசுரர் ஒளிந்து கொள்ளும் இடமும், ஜல நிதியும், அழியாததும், அமுதத்தின் பிறப்பிடமும், சிந்திக்க முடியாததும், எண்ணற்ற நதிகள் வந்து நீரை குவிப்பதும், கையெனும் மலைகளை தூக்கி நடமாடுவதும் ஆன அந்த கம்பீரமான கடலை பார்த்தவாறு இருவரும் வேகமாக முன்னேறி செல்கிறார்கள். பிறகு 2 பேரும் விரைவாக குதிரை இருக்கும் இடத்தை அடைந்தனர். சந்திரகிரணத்தை ஒத்த அந்த வெண்மையான குதிரையை கருப்பு வாளோடு பார்த்தார்கள். அதை பார்த்தவுடன் வினதா துயரமே உருவானாள். கத்ரு அவளை தன் அடிமையாக்கி கொண்டாள். பந்தயத்தில் தோற்றதால் வினதா அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டாள். இதனிடையே சமயம் வாய்த்ததும் தாயின் உதவி இல்லாமலேயே தேஜஸ்வியான கருடன் முட்டையை உடைத்து கொண்டு வெளியே வந்தார். அவர் பராக்கிரமம் துணிவும் நிறைந்தவர். தன் தேஜசால் திசைகளை ஒளிரச் செய்தார். விரும்பிய வண்ணம் உருவெடுக்கும் திறமை உள்ளவர் கருடன். மிக விரைந்து செல்லக்கூடியவர். வானில் பறக்கும் ஒரு பறவை போல் உருவில் அவர் தோன்றினார். அவர் தீக்குவியல் போல் பிரகாசித்து பயங்கரமாக காணப்பட்டார். கண்கள் மின்னலைப் போல பளிச்சிட்டன. மஞ்சள் வண்ணமாயிருந்தன. பிரளய கால அக்னி போல் தோன்றினார். சிறிது நேரத்திலேயே அவரது உடல் விஷாலமாகிவிட்டது. அவரைப் போலவே குரலும் பயங்கரமாக ஒலிக்க, இன்னொரு படமானலோ என்பது போல வானில் பறந்து செல்கின்றார். அவரை பார்த்த தேவர் விஸ்வரூபியான அக்னியை சரணடைந்தார்கள். அவரை வணங்கி, தாங்கள் இவ்வாறு வளர வேண்டாம், எங்களை பொசுக்கி விட விரும்புகிறீரா? உங்களது ஒளிக்குவியல் இதோ பரவி வருவதை பாருங்கள் என்று சொன்னார். அதுக்கு அக்னிதேவன், தேவர்களே, விஷயம் நீங்கள் நினைப்பது போன்றது அல்ல. இவர் பலம் மிகுந்த கருடர். தேஜஸில் எனக்கு நிகரானவர். வினதாவின் ஆனந்தத்தை வளர்க்கும் இவர் இந்த ரூபத்திலேயே தோன்றியிருக்கிறார். இவரை கண்டு மருள் அடைகிறீர்கள். கஷ்யபரின் புதல்வரான கருடர் நாகங்களை அழிப்பவர். தேவமித்ரன் தைத்திய தானவ சத்ரு ஆவார். பயப்படாமல் என்னுடன் வந்து தரிசனம் செய்யுங்கள் என்று கூறி தேவர்களையும் ரிஷிகளையும் அழைத்துச் சென்று கருடனை அனைவரும் துதிக்க ஆரம்பித்தார்கள். தேவர்கள் கூறுகிறார்கள், பிரபோ, தாங்கள் மந்திரமருந்த ரிஷி. தாங்கள் தேவரும் பட்சிகளின் சுவாமியும் மற்றும் பிரஜாபதியும் ஆவீர். இந்திரன், ஹயக்ரீவன், சிவன் மற்றும் உலகின் தெய்வம் தாங்களே ஆவீர். தாங்களே பகவானின் முகரூபமான பிராமணன், பிரம்மா, விப்ரன், அக்னி, வாயு, தாதா, விதாதா. தேவரில் சிறந்த விஷ்ணுமாவீர். மகத்தத்துவம், அகங்காரம், சனாதனம், அமிர்தம் மற்றும் புகழ் ஆவீர் நீர். பிரபயம் விரும்பும் பொருளும் எங்களின் மிக உத்தம ரக்ஷகனும் தாங்களே. பலத்தின் கடல், சாது புருஷர் ஆகிய தங்களிடம் உதார சத்குணம் நிரம்பி இருக்கின்றது. பலத்தின் கடல், கடல் போன்ற பலமுடையவர். சாதுவானவரான சாது புருஷர், ஐஸ்வர்யம் மிகுந்தவர், போரில் யாராலும் வெல்ல முடியாதவர். உலகமனைத்தும் தங்களிடமே தோன்றித்து முக்காலமும் தாங்களே. உத்தமமான தாங்கள் சூரியனைப் போல் பிரகாசிப்பவர்.
அனைவரின் காலனான தாங்களே கடைசியில் க்ஷர அக்ஷர உலகை சம்ஹாரம் செய்கிறீர்கள். தீயைப் போல் ஒளிரும் தேவா, சூரியனைப் போல் கோபம் கொண்டால் மக்களை எரித்து விடுபவர், நீர் காலனுக்கும் காலனாவீர். பிரளய காலத்தில் அனைவரையும் அழிக்க சம்வர்தகாக்னி உருவில் தோன்றுகிறீர். பட்சிகளின் சகல ஜீவன்களின் தலைவர், பெரும் தேஜஸுடையவர், மின்னலைப் போல் பிரகாசிக்கிறீர். அஞ்ஞானத்தை அழிப்பவர், வானில் சஞ்சரிக்கும் பராக்கிரமி, கருடனாவீர். நாங்கள் தாங்களை சரணடைகிறோம். காரிய காரண ரூபரான தங்களிடமே அனைவரும் வரம் பெறுகின்றனர். வெல்ல முடியாத வீரர், உங்கள் தேஜசால் உலகமே தாபமுறுகிறது. ஈஸ்வரா, உருக்கிய பொன்னைப் போலுள்ள உமது திவ்ய தேஜசால் தேவர்களையும் மகாத்மாக்களையும் காப்பாற்றுங்கள். பக்ஷிராஜரே, விமானத்தில் செல்லும் தேவர் உங்களிடம் பயந்து வானில் வழி தவறி விடுகின்றனர். மகாத்மாவான கஷ்யரின் புதல்வரான தாங்கள் கோபம் கொள்ளாமல் உலகில் தயையை விஸ்தாரம் செய்யுங்கள். ஈஸ்வரரான தாங்கள் அமைதியடைந்து அனைவரையும் காக்க வேண்டும். இடி போன்ற தங்கள் கர்ஜனையால் திசைகளும் வானும் ஸ்வர்க்கமும் பூமியும் நிலை தடுமாறுகின்றன. அனைவரது இதயமும் நடுங்குகிறது. இந்த பயங்கர விசால ரூபத்தை அமைதிப்படுத்தி கொள்ளுங்கள். தங்களைக் கண்டு யமனோ அக்னியோ என்று நாங்கள் சஞ்சலமடைகிறோம். எங்களிடம் மகிழ்ந்து நன்மை தரும் ஸ்வரூபமாக சுகம் அளிப்பவராக ஆகிவிடுங்கள் என்று இவ்வாறு தேவராலும் ரிஷிகளாலும் வேண்டப்பட்ட கருடன் தனது தேஜஸை சுருக்கி கொண்டார். தேவரின் துதியை கேட்ட கருடன் தன்னுடைய சரீரத்தை பார்த்தார். அதை சுருக்கிக் கொள்ள தீர்மானித்தார். அப்போ சுபர்ணன்கிறவர் சொல்கிறார், தேவர்களே, என்னுடைய பயம் தரும் சுபர்ணன்றது கருடனுடைய பேர். தேவர்களே, என்னுடைய பயம் தரும் ஸ்வரூபத்தை பார்த்து உலகப் பிராணிகள் பயப்பட வேண்டாம் என்பதற்காக நான் என்னுடைய தேஜஸை சுருக்கி கொள்ளுகின்றேன். பிறகு கருடன் தன் விருப்பத்திற்கேற்ப தன் சகோதரன் அருணனை தன் முதுகின் மீது சுமந்து தந்தையின் வீட்டிலிருந்து தாயாரின் கடலின் மறுகரைக்கு வந்து சேர்ந்தார். சூரியன் தன் தேஜஸால் உலகங்களை எரித்துவிட நினைத்தபோது கருடன் அருணனை மறுபடி கிழக்கு திசையில் சூரியனுக்கு அருகில் வைத்தார். அப்போது ருரு கேட்குறார், சூரியன் உலகை எதற்காக எரித்துவிட தீர்மானித்தார்? அவருக்கு கோபம் ஏற்படுமாறு தேவர்கள் அவருடைய எந்த பொருளை அபகரித்தார்கள் என்று கேட்டவுடனே பிரமதி சொல்கிறார், ராகு அமுதம் பருகின போது சூரிய சந்திரன் அந்த ரகசியத்தை வெளியிட்டார்கள். அதனால் அவர்களை ராகு துன்புறுத்த ஆரம்பித்தான். அதனால் சூரியனுக்கு கோபம் உண்டாயிற்று. தேவர்களின் நன்மைக்காக நான் சொன்னதால் ராகு என்னிடம் கோபிக்கிறான். நான் மிகவும் துக்கத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. ஆபத்து காலத்தில் எனக்கு உதவ யாரும் இல்லை. ராகு என்னை பீடிப்பதை பார்த்ததும் தேவர்கள் ராகு என்னை பீடிப்பதை பார்த்தும் கூட தேவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். எனவே எல்லா உலகங்களையும் அழித்துவிட நான் அஸ்தாச்சலத்திலேயே தங்கிவிடப் போகின்றேன் என்று சொல்லி தீர்மானத்தோடு அஸ்தாச்சலம் போய்விட்டார். அங்கிருந்தே எல்லோரையும் அழித்துவிட தாபம் அடிக்க ஆரம்பித்தார். அப்போது மகரிஷிகள் தேவரிடம் சென்று, இன்று நள்ளிரவு எல்லா உலகையும் பயப்படச் செய்யும் எரிச்சல் தோன்றும், அது உலகையும் அழித்துவிடும் என்று சொன்னவுடன் தேவர்கள் ரிஷிகளையும் அழைத்து கொண்டு பிரம்மாவிடம் போகிறார்கள். பிரம்மனே, இன்று எத்தகைய எரிச்சல் உலகை அழிக்க விரும்புகிறது? சூரியன் காணப்படாத போதும் உலகையே அழிக்கும் வெப்பம் இருக்கிறது. சூரியன் உதித்த பின் வெப்பம் எப்படி இருக்கும் என்பதை யாரால் சொல்ல முடியும் என்று சொன்னவுடனே பிரம்மா விடை கொடுக்கிறார். இன்று சூரியன் எல்லா உலகங்களையும் அழித்துவிட விரும்புகிறார். பார்வையில் பட்டதையெல்லாம் பொசுக்கிவிட நினைக்கிறார். ஆனால் இவரது கடுமையான வெப்பத்திலிருந்து தப்பும் உபாயத்தை நான் முன்பே யோசித்து வைத்திருக்கிறேன். கஷ்யப முனிவருக்கு அருணன் என்று அறிவாளியான மகன் இருக்கிறார். அவர் விசாலமான சரீரமும் மிகுந்த தேஜஸும் உடையவர். சூரியனுக்கு முன்னால் அமர்ந்து கொள்வார். அவருக்கு தேரையோட்டியபடியே அவரது தேஜஸை அபகரிப்பார். அவ்வாறு செய்வதால் தேவர், ரிஷி, முனிவர் எல்லா உலகம் அனைத்தும் நன்மை பெறக்கூடும் என்று சொன்னவுடனே பிரம்மாவுடைய ஆணைப்படி அருணன் அவ்வாறே செய்தார். சூரியன் அருணனால் மறைக்கப்பட்டே உதயமானார். மகனே, சூரியனின் கோபத்திற்கான காரணத்தை சொல்லிவிட்டேன். அருணன் சூரிய சாரதியாக ஆனதன் காரணம் தெளிவாயிற்று. அடுத்த வினாவிற்கு விடையளிக்கின்றேன் என்று சொல்லுகிறார். அப்போது தான் விரும்பியவாறு செல்வதற்கு வலிமையுடைய கருடன் கடலின் அக்கறையிலிருந்து தாயாரிடம் வந்தார். அங்கே வினதா பந்தயத்தில் தோற்றதால் அடிமையாக பல துயரங்களினால் வேதனை உற்றிருந்தாள். கத்ரு ஒரு நாள் கடலுக்குள் மனிதர்கள் அற்ற பிரதேசத்தில்
மிக அழகிய மனம் கவரும் நாகர்களிடம் இருப்பிடம் உள்ளது, நீ என்னை அங்கு அழைத்துச் செல் என்று சொன்னாள். அடிமையான வினதாவும் அவளை தன் முதுகில் சுமந்தாள். தாயின் ஆணைப்படி கருடனும் நாகங்களை தன் முதுகில் சுமந்து கொண்டு சென்றார். பக்ஷிராஜன் சூரியனுக்கு அருகில் செல்ல ஆரம்பித்தார். எனவே சர்ப்பங்கள் சூரிய வெப்பத்தால் மூர்ச்சையடைந்து விட்டன. தன் புதல்வர்கள் மூர்ச்சையடைந்ததை பார்த்த கத்ரு இந்திரனை துதிக்க ஆரம்பித்தாள். தேவர் தலைவா, பலமிக்கவா, உனக்கு வணக்கம். 1000 கண்ணா, நமுசியை அழித்தவனே, சசியின் கணவா, உன்னை வணங்குகின்றேன். சூரிய வெப்பத்தால் தாபமுற்ற சர்ப்பங்களை நீரில் நீராட்டி படகைப் போல காப்பாற்றுவாயாக. நீயே எங்கள் இரட்சகர், மிக அதிக மழை பொழிவிப்பவர், வானில் மேகமாக, வாயுவாக, மின்னலாக பிரகாசிப்பவர், மகாமேகம் என்றழைக்கப்படும் நீரே, மேகங்களை சின்னாபின்னம் செய்பவர், இணையற்ற வஜ்ரமும் பயங்கரமாக கர்ஜிக்கும் பிரளய மேகமும் நீரேயாவீர். தோல்வியே இல்லாத நீரே, உலக சிருஷ்டி சம்ஹாரம் செய்பவர், பிராணிகளின் ஜோதியும் சூரியனும் அக்னியும் நீரே, தேவரில் சிறந்தவரும் அரசனும் பெரும் பூதமும் ஆவீர். எங்கும் நிறைந்த விஷ்ணு நீரே, தேவர்களின் ஆசிரியமாக உள்ளீர். அமுதமான நீரே, எல்லோராலும் பூஜிக்கப்படுகிறீர். முகூர்த்தம், திதி, லவம், லக்ஷம், சுக்லகிருஷ்ண பக்ஷங்கள், கலை, காஷ்டை எல்லாமே உமது ஸ்வரூபம். ஆண்டு, ருது, மாசம், பகலிரவு அனைத்தும் நீரே. காடுகளும் மலைகளும் நிறைந்த பூமி நீரே, இருளற்ற ஆகாயமும் நீரே, பெரும் திமிங்கிலம் போன்ற ஜலதுக்களை உடைய பெரும் கடலும் நீர். புகழ்மிக்கவர், ரிஷிகளால் துதிக்கப்படுபவர், யாகத்தின் பவித்திரமான அவிசை பெற்று எஜமானின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றீர்கள். இணையற்ற பலமுள்ள இந்திரா, விரும்பும் பலனடைய வேதாங்கங்களில் புகழப்படும் பெருமையுடையவரே, அந்தணர்களும் நற்பயனை அடைவதற்கு உமக்கே யாகம் செய்கின்றனர். இவ்வாறு கத்ரு செய்த துதியில் மகிழ்ந்த இந்திரன் கருமேகங்களை அனுப்பி மழை பொழியுமாறு ஆணையிட பெருமழை பொழிந்தது. ஆகாயம் முழுவதிலும் பரவி மின்னலிடியோடு மிக அதிக மழை பொழிந்தது. அந்த பெருமழையால் வானிலிருந்த சூரிய சந்திர கிரணங்களே தென்படாமல் போயிற்று. இந்திரன் பொழிவித்த இந்த மழையால் நாகங்கள் மிகவும் ஆனந்தமடைந்தன. பூமியில் எங்கு பார்த்தாலும் தண்ணீர் நிரம்பி வழிந்தது. அந்த சீதளமான மாசற்ற நீர் பாதாளம் வரை சென்றது. மழையால் திருப்தியுற்ற நாகங்கள் தன் தாயுடன் ரமணீயகத்தீவை அடைந்தன. கருடன் மீது சவாரி செய்த மழையில் நீராடிய நாகங்கள் ஆனந்தமாக ரமணீயகத்தீவிற்கு வந்து சேர்ந்தன. அங்கே முதலைகள் வாழ்வதும் விஸ்வகர்மாவால் அமைக்கப்பட்டு நாகங்கள் முதலில் வாழ்ந்து வந்ததுமான அந்த தீவில் பயங்கரமான லவணாசுரன் இருந்தான். நால்புறமும் கடலால் சூழப்பட்டு நீர் நிறைந்த அந்த தீவிற்கு கருடன் வந்தபோது பறவைகள் கலகலவென்று ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தன. கனிகளும் மலர்களும் மண்டிய மரங்களும் அழகான தாமரை பூத்த தடாகங்களும் அழகிய மாளிகைகளும் இருந்தன. தெய்வீக நறுமணத்தை எடுத்துச் செல்லும் புனிதமான காற்று சாமரம் வீசுவது போல் தோன்றியது. மிக உயரமான சந்தன மரங்கள் வானில் பறப்பது போலும் காற்றில் மலர்களை உதிர்த்தும் அந்த இடத்தின் சோவையை மேலும் அதிகரித்தது. அங்குள்ள மரங்கள் அனைத்திலிருந்தும் காற்று வேகத்தால் உதிர்ந்த மலர்கள் நாகங்களின் மீது மலர் மாறி பொழிவது போல் இருந்தன. மனதை மகிழ்விக்கும் அந்த வனத்தை தேவரும் கந்தர்வரும் விரும்பினார்கள். வண்டுகளின் ரீங்காரமும் வனத்தின் அழகும் மனதை கவர்ந்தன. அங்கு சென்ற நாகங்கள் நால்புறமும் சஞ்சரித்தபடி கருடனிடம், நீ பறக்கும்போது பல அழகிய இடங்களை பார்த்திருப்பாய், ஆகவே எங்களை நல்ல நீருள்ள வேறு தீவிற்கு எடுத்துச் செல் என்று சொன்னவுடன் கருடன் தாயிடம் தான் சர்ப்பங்களுடைய ஆணையை நிறைவேற்ற காரணம் என்ன என்று கேட்கிறார். வினதா சொல்லுகிறாள், மகனே, துர்பாகியவசமாக நான் சக்கரத்துக்கு அடிமையானேன். என் பந்தயத்தை கபடத்தால் இந்த நாகங்கள் மாற்றிவிட்டன. தாயின் மூல காரணம் அறிந்த கருடன் அதனால் துயரமுற்று சர்ப்பங்களிடம், நாக்கை சுழற்றும் நாகங்களே, உங்களுக்கு என்ன தரட்டும்? எந்த வித்தையை கூறட்டும்? எந்த புருஷார்த்தங்களை கற்பிக்கட்டும்? என்னையும் என் தாயாரையும் எதனால் அடிமையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அதை கேட்ட நாகங்கள் தங்களுக்கு அமுதம் கொண்டு வந்து அளித்தால் அடிமையிலிருந்து விடுபடலாம் என்று சொன்னார்கள். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ வாசுதேவ சர்வமிதி.